வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. சரி, ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போற 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படங்களோட கதையை பத்தியும் இந்த படங்கள் என்ன பேர்ல அவைலபிளா இருக்குன்றத பத்தியும் சொல்றேன். யூடியூப்லயே நீங்க சர்ச் பண்ணி இந்த படத்தை பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு திரிபுரா அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் படம் தான். இந்த படத்துல நவீன் சந்திராவும் சுவாதி ரெட்டியும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படம் யூடியூப்லயே இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் என்னன்றதை தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா நம்ம சுவாதி ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கு. நடக்க போறது முன்கூட்டியே தெரியுது. இவங்க ஒரு கிராமத்துல இருக்காங்க. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே இவங்களுக்கு தெரியுது. எச்சரிக்கை பண்றாங்க. சில சமயங்கள்ல காப்பாற்ற முடியுது. ஆனா நிறைய சமயங்கள்ல அந்த விஷயம் நடக்க தான் செய்யுது. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால பொண்ணை சிட்டி சைடுக்கு கூட்டு வந்து ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க டைம்ல இவங்களுமே நவீன் சந்திராவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து சுவாதி ரெட்டிக்கு புதுசா ஒரு கனவு வருது. அந்த கனவுல இவங்களே இவங்களோட ஹஸ்பண்டை சாவடிக்கிற மாதிரி வருது. எது நம்மளே நம்மளோட ஹஸ்பண்டை சாவடிக்க போறோமா, அந்த விஷயம் மட்டும் நடக்கவே கூடாது, எப்படியாவது அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அதுக்காக நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. எதனால இவங்களுக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது, அதே மாதிரி ஹஸ்பண்டை சாவடிக்காம இவங்க காப்பாத்திட்டாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் போர்ஷன்லாம் வரும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு டிரைவர் ஜமுனா அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் சூப்பரா இருக்கும். ஆனா சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ஏன் எதுக்குன்னு தெரியல. வத்தி குச்சின்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ரன் டைம்லாம் ரொம்பவே கம்மிங்க. 1 hour 40 நிமிஷம் தான் நினைக்கிறேன். ஆனா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் த்ரில்லிங்கா போகும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பா இறந்து போயிட்டார் போல. அவர் கடைசியா டாக்ஸி ஓட்டி இருப்பாரு. இப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த வேலையை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை பண்ணலாம். ஏன்னா அம்மா முடியாம இருக்காங்க. அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காக யூஸ் ஆகும். நம்ம இந்த விஷயத்தை பண்ணலாம்னு கஷ்டப்பட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட கார்ல வந்து ஒரு அப்பாவி பையன் ஏறுறாரு. இவங்களுமே அவரை சொன்ன இடத்துல வெட்டுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கூலிப்பட ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரு 3 பேர் இவங்களோட கார்ல ஏறிடுறாங்க. அந்த கூலிப்பட ஆட்களே ஒரு கொலை பண்றதுக்காக போறாங்க போல. இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே மாட்டிருக்காங்க. வேற ஒரு அப்பாவி பையன் கஸ்டமரா ஏறினா பாத்தீங்களா, அவனும் மாட்டிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே அவங்க 3 பேர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 3 பேரை மீறி இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு தந்திரா அப்படின்றது. இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்ல வந்து தந்திரம் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. தந்திரம் தமிழ் டப்டுன்னு போட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை பீரியாடிக் செட்டப்ல அமைச்சிருப்பாங்க. அதாவது 90sல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து காலேஜுக்குலாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு. அது என்னன்னா, இறந்து போனவங்கலாம் நம்ம ஹீரோயினால பார்க்க முடியும். அதாவது பேயெல்லாம் நம்ம ஹீரோயினால பார்க்க முடியும். ஒவ்வொரு பேய்க்கு ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு இவங்க சால்வ்லாம் பண்ணுவாங்க. இதை தாண்டி நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. நைட்டு நேரம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து வித்தியாசமா ஏதோ சவுண்ட் கேக்குது. ஜன்னல் கிட்ட இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க கையை இவங்களே அறுத்து ஒரு கிளாஸ்ல ரத்தத்தெல்லாம் பிடிச்சு வைக்கிறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா அந்த ரத்தம் காலியாயிருக்கு. அதாவது யாரோ குடிச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் எதனால பேயெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்றதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா ரிலேட்டடா சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஹீரோயினோட அம்மாக்கு என்ன நடந்தது, அதே மாதிரி இந்த பேயெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தினால இவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு புஜ்ஜி இல்லரா அப்படின்றது. இதுவும் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. யூடியூப்லயே இந்த படம் இருக்கு. புஜ்ஜி இல்லரான்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே கிடைச்சிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தன்ராஜ் அப்படின்றவர் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. தெலுங்குல நிறைய காமெடிலாம் பண்ணுவாரு. ஆனா சில படங்கள் சீரியஸா ஹீரோவாவும் நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல வந்து தமிழ் ஆக்ட்ரஸான சாந்தினி நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுனில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு ஏரியால அடுத்தடுத்து சின்ன பசங்க
மர்மமான முறையில காணாம போறாங்க. ஏதோ ஒரு டீம் தான் குறி வச்சு இப்படி கடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவும் புதுசா இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக வராரு. நம்ம ஹீரோ ஃபேமிலியோட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. மாமனார், ஒய்ஃப், அதே மாதிரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவரோட பொண்ணே ஒரு ஸ்டேஜில் கடத்தப்படுறாங்க. இவருமே சம்பந்தப்பட்டவங்களை எப்படியாவது பிடிக்கணுன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாரு. சுனில் சக ஆபீசரா இருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் விசாரணை பண்றாங்க. கடைசியில இந்த டீமுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட பேரு கூடாஷா அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தமிழ்ல இந்த படம் காட்ஃபாதர் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. தந்தி ஒன் சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பாபுராஜ் அப்படின்றவர் தான் இந்த படத்துல லீடா பண்ணியிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மலையாளத்துல சைடு கேரக்டர் பண்றவர் தான். ஆனா இந்த படத்துல இவர் தான் முக்கியமான ரோலே பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பாபுராஜை பொறுத்த வரைக்கும் கூலிக்கு வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. யாரையாவது போட்டு தள்ள சொன்னா போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் வேலை தான் பண்ணுவாரு. இவருக்கு அசிஸ்டண்டா ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு பொண்ணு ரொம்ப விரும்புறான். அந்த பொண்ணு கூட சேரணும்னு நினைக்கிறான். பாபுராஜ் தான் சேர்த்தெல்லாம் வைக்கிறாரு. பாபுராஜை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் எல்லாம் இல்ல, ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பொண்ணு மிஸ் ஆகுறாங்க. பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது தெரிய மாட்டேங்குது. இதை தாண்டி பாபுராஜுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அது என்னன்னா, நடக்கிறது உண்மையா பொய்யான்றது இவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருது. இந்த ப்ராப்ளத்தோட எப்படியாவது பொண்ணை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லார் மேலேயும் இவருக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. ஏன் கூட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மேல கூட இவருக்கு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி படமா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.